இந்த நவீனுக்கு உண்மையிலேயே இப்போ அழிவு காலம் தொடங்க ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஒரு பக்கம் வந்து இப்போது அவன் செஞ்ச தப்புகள் எல்லாமே, அதாவது முன்னர் ரகு கூட இருந்து நிறைய தவறுகள் செஞ்சுக்கிட்டு இருந்தான். அதே மாதிரி இந்த ரகு கூட இருக்கிற வரைக்கும் வந்து நமக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி சுடர் சொல்கிறது எல்லாத்தையுமே செஞ்சதுனால கடைசியில் இந்த ரகுவால் இப்போது நவீனோட உயிருக்கு, அதாவது இந்த கவினோட உயிருக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதாவது ரகு கூட இருக்க வரைக்கும் அவன் சேஃபாக தான் இருந்தான். ஆனால் இப்போ என்னாச்சு, ஏற்காடுக்கு வந்து ஏற்காடில் வந்து இப்போ தலைமறைவாக சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் உருவாயிடுச்சு. அதுவும் இல்லாமல் ஓல்டேஜ் வந்து கெட்டப்லாம் வந்து போட்டுக்கிட்டு இப்படியெல்லாம் வந்து தலைமறைவாக இருப்பான் அப்படின்னு உண்மையிலேயே யாருமே எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ அடுத்தபடியாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து நம்ம மல்லி, விஜய், வெண்பா, அதே மாதிரி வந்து நம்ம நாகு, இவங்க எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. ஏற்கனவே சுடர் இருந்துட்டு அந்த வெண்பாவை வந்து கடத்தி வச்சுக்கிட்டு எல்லார்கிட்டையும் 50 லட்ச ரூபா கேட்டிருந்தாங்க அப்படின்றது இந்த நவீனுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அடுத்த விஷயமா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து நம்ம நாகு வந்துட்டு நான் வெண்பாவை பத்திரமா பார்த்துக்கிறேன் அப்படி இப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதாவது ஆரம்பத்துலேயே இந்த ராஜேஸ்வரி இருந்துட்டு வெண்பாவை இங்கேயே விட்டுட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அவன் நல்ல எண்ணத்தில் சொல்லலைனாலுமே கெட்ட எண்ணத்தில் சொன்னாலுமே கூட இங்கே நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம், வெண்பாவோட உயிருக்கு எந்த ஒரு ஆபத்துமே வந்திருக்காது அப்படிங்கிறது தான். ஆனால் இப்போது வெண்பாவோட உயிருக்கு ஆபத்து வந்துருச்சு, அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அப்படின்னே சொல்லலாம். என்ன ஆச்சு அப்படின்னா, இப்போது நம்ம விஜயும் மல்லி 2 பேருமே வந்து இப்போது ஒரு லாங் ரைட் போகிறதுக்காக வந்து பைக்கெல்லாம் வச்சு ரெடியாக இருந்துகிட்ருக்காங்க. ஏன்னா இது எல்லாமே பக்காவாக வந்து இந்த நாகு, அடுத்ததாக வந்து இந்த மனோகர், இவங்க எல்லாருமே சேர்ந்து பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு ட்ரிப் வந்து விஜய்க்கும் மல்லிக்கும் ரொம்ப ஹாப்பியாக வந்து முடியணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி உண்மையிலேயே விஜயும் ரொம்பவும் ஹாப்பியாக இருக்காங்க. அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஏன்னா இவ்வளோ நாள் வந்து விஜயையும் மல்லியும் பிரிக்கிறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே நடந்துருந்துச்சு. அதுவும் இல்லாமல் பிரியணும்னு நினச்சிருந்தா இந்நேரத்துக்கு வந்து பிரிஞ்சு விட்டுட்டு போயிட்டு இருப்பாங்க. ஆனால் இதுக்கு மேலே அந்த மாதிரி முடியாது. ஏன்னா நம்ம விஜயும் மல்லியும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. அதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி நம்ம விஜயும் மல்லியும் வந்து இப்போ வந்து இங்கேருந்து லாங் ட்ரிப் வந்து போயிட்டு ரிட்டன் திரும்பி வந்துட்டுருக்காங்க. ஆனால் வெண்பா வந்து நாகு கூட தான் இருந்துகிட்ருக்காங்க. நாகவும் வந்து வெண்பாவுக்கு தேவையான எல்லாத்தையுமே வாங்கி கொடுத்துட்டு அப்படியே ஒரு ஜாலியாக ஒரு வாக் போயிட்டு அப்படியே இருந்துகிட்ருக்காங்க. இப்போது அந்த கவின் வந்து பார்த்திங்கன்னா இப்போது நம்ம வெண்பாவையும் நாகுவையும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுறாங்க. ஏற்கனவே வந்து இந்த சுடரோட ஃபோனில் இருந்தக்கூடிய அந்த ராஜேஸ்வரியோட வீடியோவை வச்சு ராஜேஸ்வரிக்கு வாய்ஸ் சேஞ்ச் பண்ணி அந்த வீடியோ வந்து அந்த வாய்ஸை வந்து அனுப்பிச்சி விட்டுட்டு, இந்த மாதிரி உனக்கு எதிரான ஒரு வீடியோ என்கிட்ட தான் இருக்குது, நான் கேட்குற பணத்தை நீ கொடுக்கணும் அப்படி இப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சுட்டு இருந்தாங்க. அது இந்த நவீன் தான் பண்ணுறான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரகுவும் கண்டுபிடிச்சிட்டான். ரகுவோட ஆட்களும் வந்து இந்த ஏற்காடில் வந்து இப்போ வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. அதாவது இந்த இவன் வந்து நவீன் எங்கே இருக்கான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி, அதே மாதிரி அவன் ஓல்டேஜ் கெட்டப்பில் இருக்கிறதுனால அந்த ஒரு விஷயத்தை பெருசாக எதிர்பார்க்கல. அதே மாதிரி இப்போது அடுத்ததாக ஒரு சில சம்பவங்கள்லாம் நடக்க போகுது. உண்மையிலேயே இந்த நவீன் இப்போ இப்படி மாட்டுவான் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது நாகு கூட வந்து போயிட்டு இருக்கக்கூடிய வெண்பாவை கிட்னாப் பண்ணுறதுக்கு பின்தொடர்ந்து வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த வீடியோ வச்சு அந்த ராஜேஸ்வரி கிட்ட இருந்து 50 லட்ச ரூபா எப்படி இருந்தாலும் வாங்கிடலாம். அதே மாதிரி அடுத்ததாக வெண்பாவை மறுபடியும் கிட்னாப் பண்ணிட்டு வெண்பாவை வச்சு இன்னும் வந்து நிறைய பணத்தை வந்து கறக்கலாம், பணத்தை வந்து கேட்டு மிரட்டலாம் அப்படின்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க. அதாவது இந்த நவீன் வந்து நினச்சிட்டான் இதெல்லாம் சாதாரண ஒரு விஷயம், அதாவது சுடரே அவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்து இது எல்லாத்தையுமே பண்ணால் அவளாலேயே ஒன்றுமே பண்ண முடியல. அப்படி இருக்கும்போது இந்த நவீன்லாம் வந்து ஒரு மூளை கெட்ட முட்டாள். அப்படி இருக்கும்போது இவனால் ஏதாச்சும் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் இல்லாமல் இவனால் ஒன்றுமே பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனுக்கு கொண்டு போகும். இப்போது நம்ம விஜயும் மல்லியும் ரொம்ப வேகமாக வந்து பைக்கில் வந்து போயிட்டுருக்காங்க. அதை பார்த்த உடனே இந்த தீபிகா போலீஸ்க்கு பயங்கரமாக இருந்துச்சு. முதல்ல இந்த விஜயை ஃபாலோ பண்ணணும். அதாவது இவங்களை இங்கே பார்த்த உடனே உண்மையிலேயே அவங்களால என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. அதுவும் இல்லாமல் அவங்க வந்ததுக்கான நோக்கம் வேறு. எங்கே விஜயும் மல்லியும் அவ்வளோ சந்தோஷமாக ஹாப்பியாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு உடனே இந்த மல்லியை நான் சும்மா விட போகிறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி மல்லியை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த ஒரு டைமில் தான் இந்த நவீன் இருந்துக்கிட்டு நம்ம வெண்பாவை வந்து கிட்னாப் பண்ணுறான். அப்படி கிட்னாப் பண்ணும்போது தான் இந்த தீபிகா போலீஸ் வந்து பார்த்துறாங்க. இதுக்கு முன்னாடி வேணால் வந்து நம்ம மல்லியோட விஷயத்தில் அவங்க வந்து ரொம்ப ரூடாக நடந்துட்டு இருந்திருக்கலாம். அடுத்ததாக விஜயை வந்து போலீஸ் ஸ்டேஷன் லாக்கப்பில் வச்சு உண்மையிலேயே வந்து ரொம்ப அடிச்சிருக்கலாம், விசாரிச்சிருக்கலாம், இன்னும் தூங்க விடாமல் பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி பல விஷயங்களில் அவங்க தப்பு பண்ணாங்க. அவங்க வந்து உண்மையிலேயே நம்ம விஜய் மல்லிக்கு கெடுதல் செஞ்சாங்க. ஆனால் வெண்பா விஷயம்னு வரும்போது கடைசியில் இப்படி காப்பாற்றுவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி என்ன ஆச்சு அப்படின்னா,
கரெக்டாக இந்த நவீன் இருந்துட்டு வெண்பாவை கடத்தி கொண்டு போயிட்டு இருக்கான். கடத்தி வேக வேகமாக வந்து அவன் தப்பிச்சு ஓடிடலாம் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். ஒரு பக்கம் நாகவும் பின்னாடியே வந்து வெண்பா வெண்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்திக்கிட்டே ஓடி வராங்க. ஏன்னா வெண்பாவை காப்பாற்றியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அந்த ஒரு டைமில் தான் இப்போது இந்த தீபிகா போலீஸ் அங்கே மாஸ் என்ட்ரி கொடுத்து கடைசியில் அவனை பிடிப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அவன் யார் என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே தெரியாது. அதுவும் இல்லாமல் இப்போ அந்த போலீஸ் இருந்துட்டு ஒழுங்கு மரியாதையை நின்றுறா, அந்த குழந்தைய கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இப்போது அந்த குழந்தைய வந்து கொடுக்க சொல்கிறாங்க. அதுவும் கன் பாயிண்டில் வச்சுக்கிட்டு. ஒரு பக்கம் இப்போது போலீஸ் வந்த உடனே அவன் கொஞ்சம் பேனிக் ஆக ஆரம்பிச்சிட்டான். ஒரு பக்கம் இப்போது நம்ம வெண்பாவுக்கு இவன் யார் என்ன ஏது அப்படிங்கிறது தெரியலையே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இப்போ அந்த முகமூடியை வந்து கலெக்ட ஆரம்பிச்சுறாங்க. அப்படி கலறதுக்காக ட்ரை பண்ணும்போது தான் வெண்பாவுக்கு உண்மையிலேயே இந்த நவீன் யார் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வரப்போகுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வெண்பா தப்பிச்சு போகும்போது வெண்பாவை மறுபடியும் கொண்டு போய் சுடர்கிட்ட ஒப்படைச்சான் இல்லையா, அந்த முகம் வந்து வெண்பாவுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதே மாதிரி இப்போ அந்த போலீஸ் இருந்துட்டு இப்போது இந்த ரவுடியை, அதாவது இந்த நவீனை வந்து பிடிச்சி அடித்து விசாரிக்கிறாங்க. வெண்பாவையும் காப்பாற்றி நம்ம விஜய் மல்லிகிட்ட வந்து ஒப்படைச்சிட்றாங்க. ஒரு பக்கம் இப்போ விஜயும் மல்லியும் வந்துட்டு நாங்கள் உண்மையிலே உங்களுக்கு அவ்வளோ கடமைப்பட்டிருக்கோம், கண்டிப்பாக இந்த கேஸில் உங்களுக்கு உதவி செய்வோம், உண்மையான குற்றவாளி யாருன்னு காட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த போலீஸ்க்கு இன்னும் வந்து நம்ம மல்லி மேலே எந்த ஒரு தப்பும் கிடையாது, மல்லி இந்த கொலையை பண்ணல அப்படின்ற மாதிரி நிரூபிக்கிறாங்க. வெண்பாவை வந்து இந்த நவீனை கடத்து விடாமல் காப்பாற்றிட்டா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.